சேலம் அருகே கடன் தவணை தொகையை வசூலிக்க சென்ற வங்கி ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கிட கேட்கலாம். தமிழ்ச்செல்வன், வணக்கம். என்ன நிகழ்ந்தது அங்கு? முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. சேலம் வீராணம் அருகே உள்ள பள்ளிப்பட்டி பகுதியை சேர்ந்த மாதேஸ்வரன் என்பவர் பெருமாபாளையம் பகுதியில் உள்ள தமிழ்நாடு கிராம வங்கியின் கால்நடை கடனாக 50,000 ரூபாய் வாங்கியுள்ளார். வாங்கிய கடன் தொகை முறையாக செலுத்தாமல் இருந்த நிலையில் வங்கி ஊழியர்கள் 4 பேர் மாதேஸ்வரன் வீட்டிற்கு நேரில் சென்று கடன் தவணை தொகையை கேட்டதாக கூறப்படுகிறது. அப்பொழுது 2 தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் திடீரென மாதேஸ்வரன் தேங்காய் மட்டையை கொண்டு வங்கி ஊழியர்களை சரமாரியாக தாக்கியுள்ளார். அது தொடர்பான காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இந்த நிலையில் 2 தரப்பினரும் வீரவனம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு, குறிப்பாக இவர் மாதேஸ்வரன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அத்துமீறி ஊழியர்கள் வந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போன்று வங்கி ஊழியர்கள் கொடுத்த புகாரின் பேரில் மாதேஸ்வரன் தாக்குதல் நடத்திய தொடர்பாக வழக்கு பதிவு செய்து 2 தரப்புகளுமே வழக்கு பதிவு செய்து தற்பொழுது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வராங்க. தற்பொழுது இந்த மாதேஸ்வரன் தாக்குதல் நடத்தும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.